பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமலும் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுக்கு சோதனை வருது, அது சகஜம்தான். சோதனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாதுங்க. சோதனையை பார்த்து நம்ம கலங்கக்கூடாது. சோதனையை பார்த்து சோதனைக்கு நம்ம எதிர்த்து நம்ம நிற்க வேண்டும். அதுக்கு திராணி கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தான் எப்பவுமே சோதனை, என் குடும்பத்துக்கு தான் எப்பவுமே சோதனை, என் குடும்பத்துக்கு தான் அநேக நிந்த, என் குடும்பத்துக்கு தான் அநேக கவலை என்று. கர்த்தருடைய பிள்ளையே, சோதனையை பார்த்து நீங்க இன்னைக்கு கலங்கி கொண்டு இயேசுவை விட்டு பின்வாங்கி கொண்டு போவாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அதை சோதனையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுப்பார். அது நீ விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சோதனையை பார்த்து நிறைய பேர் கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, சோதனையை பார்த்து நீ பயப்படாதே. சோதனையை பார்த்து எதிர்த்து நின்று நீ பேச வேண்டும். உன்னோட வாழ்க்கையிலே எப்படியாப்பட்ட சோதனை இருந்தாலும் கர்த்தர் அந்த சோதனையிலிருந்து உனக்கு விடுதலை கண்டிப்பாக கொடுப்பார். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல சோதனை வந்துச்சுனாக்கா சபைக்கு போக மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்களுடைய கண்களுக்கு எது தெரியுமா பெருசாக தெரியும்? அது சோதனை தான் பெருசாக தெரியும். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு சோதனையை பெருசாக பார்த்து கொண்டிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம சோதனையை தீர்க்கிற தேவனை இயேசுவை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அவரால் தான் சோதனையிலிருந்து விடுதலை பண்ண அவரால் தான் முடியும். இன்னைக்கு ஒரு சோதனை எப்படியாப்பட்ட சோதனையா இருக்கலாம். உன்னோட குடும்பத்துல சோதனையா இருக்கலாம், உன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில சோதனையா இருக்கலாம், சொல்ல முடியாத ஒரு சோதனையா இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வார்த்தை மூலியமா இயேசப்பா உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சோதனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.